பியோர்டின் கரையில் அமைதி விழித்தெழுகிறது. அது ஒலி அல்ல, ஆழத்திலிருந்து எழும் மூச்சு. இருளில் காத்திருந்த அந்த மூச்சு யாரோ மீண்டும் கேட்பார்களா என காத்தது. மலைகள் எங்கள் நினைவுகளை பிரதிபலிக்கின்றன. அந்த பிரதிபலிப்பில் நாங்கள் யார் என்பதையே அல்ல, மறந்துவிட்ட ஆன்மாவையும் காண்கிறோம். நீர் எங்கள் விட்டுச் சென்ற அனைத்தையும் தாங்குகிறது. சொல்ல முடியாத வார்த்தைகள், மறைத்து வைத்த கனவுகள், இழந்துவிட்ட வாக்குறுதிகள். இதயம் மீண்டும் எரிகிறது. வெப்பத்திற்காக அல்ல, நினைவுக்காக. ஒவ்வொரு தீப்பொறியும் உண்மையின் ஒரு துணுக்காகும். ஒவ்வொரு ஜுவாலலையும் மறுபிறவிக்கான அழைப்பாகும். நாம் இங்கே முன்பே நின்றோம், நீயும் நானும். அதே வானத்தின் கீழ் காற்றே சாட்சி. எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தோம். ஆனால் பூமி எங்கள் காலடியில் சுவாசித்தது. அது நாங்கள் மீண்டும் கேட்போம் என்று காத்திருந்தது. இப்போது அமைதி பேசுகிறது. நாம் அடக்க முயன்ற ஒவ்வொரு விஷயத்திலும், மலைகளுக்கிடையிலான காற்றில், நிறுத்தப்படாத இதய துடிப்பில், அனைத்தையும் மறைக்கும் பணியிலும் கூட வீட்டிற்கான பாதை உள்ளது. காகம் கவனிக்கிறது. அது காலத்தையும் பனியையும் தாண்டி பார்க்கிறது. இருள் எதிரி அல்ல என்பதை நினைவூட்டுகிறது. அது வெளிச்சத்திற்கான கதவு. மற்றும் ஒரு முறை தபலங்கள் ஒலிக்கின்றன. போருக்காக அல்ல, விழிப்புணர்வுக்காக. அவை பூமியின் இதயத்துடன் தாளமிட்டு ஒலிக்கின்றன. ஒவ்வொரு தாளும் சொல்லுகிறது, நீ யார் என்பதை நினைவில் கொள். நாம் வெளியில் தேடிய அனைத்தும் ஏற்கனவே நம்முள் உயிருடன் உள்ளது. ஒவ்வொரு கண்ணீரும் பியோர்டின் நீராகும். ஒவ்வொரு மூச்சும் தீக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாகும். எழுந்திரு, ஒளியின் வைக்கிங். பனியிலிருந்து வெளியே வா. நீ இருந்தபடி அல்ல, ஆனால் நீ பிறந்தபடி இரு. நீ ஒரு எதிரொலி அல்ல, நீ குரல். நீ தீ, நீ பியோர்ட், நீ காற்று. நீ நினைவில் வைத்துக் கொள்ளும் ஒருவர், மீண்டும் படைக்கும் ஒருவர். காகம் தனது சிறகுகளை விரிக்கும் போது நீ அறிந்து கொள்கிறாய், வீடு திரும்பும் நேரம் வந்துவிட்டது. பூமிக்கே அல்ல, என்றும் உன்னை எதிர்நோக்கிய ஆன்மாவுக்கே.